அமெரிக்காவோட வரலாற்றிலே மோசமான பிரசிடெண்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் அவரை கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்காவில் எவ்வளோ பிரசிடெண்ட் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் மக்களுக்கு ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரம்ப் அந்த சாதனையெல்லாம் முறியடித்து ஒரு மோசமான ஒரு பிரசிடெண்ட் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காரு. ஸோ என்ன நடக்குது அமெரிக்காவில், என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்க மக்கள் போராட்டத்தில் இறங்குறது இது மொதல் தடவை இல்லை, 3வது தடவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3வது தடவை அமெரிக்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுவும் ஏதோ 500 பேர் 1000 பேர் அந்த மாதிரிலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் மக்கள், 1 மில்லியன் 2 மில்லியனில் 10 மில்லியன் மக்கள் அமெரிக்காவில் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அமெரிக்காவோட பல்வேறு இடங்கள், நியூயார்க் முக்கியமான இடங்கள், நியூயார்க் சிட்டி, வாஷிங்டன் டிசி, அப்புறம் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு மிகப்பெரிய இடங்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப்பு தன்னை ஒரு மன்னராக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் டெமோக்ரஸியில் இருக்கிற ஒரு பிரசிடெண்ட் மட்டும்தான். அவர் சார்ந்த அந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது பார்த்தீங்க, அவர் இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியில் நீங்கள் அந்த ஒரு டிஸ்கஷன் எடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் இந்த போரில் நீங்கள் ஈடுபடணுமா ஈடுபடக்கூடாதா அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். தன்னிச்சையாக ட்ரம்ப்பு அவர் பாட்டுக்கு ஒரு மன்னர் மாதிரி கிளம்பி போய் நான் எல்லா நாட்டிலையும் போர் தொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தப்பு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லா மக்களும் இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும், இது ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலந்துக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு மக்களிடையே ஒரு அதிருப்தியும் ஒரு கோபத்தையும் உண்டு பண்ணியிருக்குன்னே நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணணும், அதில் இருக்க முக்கியமான குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கார். நம்ம ஒரு ஹிட்லர், ஒரு ஹிட்லர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, ஒரு சர்வாதிகாரியாக மக்களுக்கு இந்த வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அவரை மாதிரி அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக இருக்கார். இந்த போக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்பவே கோபத்தோடு தான் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு தேசிய அவார்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு நடிகர் அவரும் போராட்டத்தில் கலந்துருக்காரு. அதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது. அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரில. ஆஸ்கார்